நம்ம வழக்கமா ஒரு மெடிக்கல் செக்கப் பத்தியோ இல்ல ஒரு கார் இன்ஜினை பத்தியோ பேசும்போது அதுல என்ன பிரச்சனைன்னு கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு எலும்பு முறிஞ்சா எக்ஸ்ரேல அது ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா, டாக்டர் அத அப்படியே சுட்டி காட்டி, இதோ இங்கதான் பிரச்சனைன்னு ஈஸியா சொல்லிடுவார். கரெக்ட். நாமளும் அதை நம்பிடுவோம். ஆனா இந்த பிளாக் செயின், அதாவது பரவலாக்கப்பட்ட தொழில்நுட்பம்னு வரும்போது இந்த எக்ஸ்ரே மிஷின் எல்லாம் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா. ஏன்னா கண்ணுக்கு தெரியற விஷயங்கள நம்ம மூளை உடனே ஏத்துக்குது. ஆனா பிளாக் செயின்ல எல்லாமே குறியீடுகள் தானே. அதுதான் இங்க சுவாரஸ்யமே. இங்க நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க் சுழற்சிகளாவும் எண்களாவும் தான் இருக்கு. திடீர்னு ஒரு அப்டேட் வரும், பேக் எண்ட்ல ஏதோ கொஞ்சம் எண்கள் மாறும். ஆனா அது மொத்த சிஸ்டத்தோட செயல்பாட்டை அப்படியே புரட்டி போடும். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஒரு சைலண்டான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அப்டேட் பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஆமா. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு எல்லா நேயல்களையும் வரவேற்கிறேன். மே 7, 2026 அன்னிக்கு அவேக் ஆரிஜின் வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்ம கையில இருக்கு. அதாவது நோட்டீஸ் ஆன் பாலிகன் செயின் பாராமீட்டர் அப்கிரேட் சிங்க்ரோனைசேஷன். இந்த தலைப்பு படிக்கும் போதே கொஞ்சம் ஆ டெக்னிக்கலா இருக்குல்ல. பாராமீட்டர் அப்கிரேட், சிங்க்ரோனைசேஷன்னு பெரிய பெரிய வார்த்தைகளா இருக்கு. ஒரு சாதாரண பயனருக்கு இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தோணலாம். அந்த ஒரு கேள்வியோட தான் நம்ம இந்த அலசலையே ஆரம்பிக்க போறோம். அதாவது அவேக் குளோபல் கம்யூனிட்டி உறுப்பினர்களா இருக்கிற உங்களுக்கு இந்த ஆவணம் சொல்ற செய்தி என்ன? இதனால உங்க போர்ட்ஃபோலியோல என்ன மாற்றம் வரப்போகுது? ரைட். அத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். சோ நேரா விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த அறிவிப்போட அடிப்படை காரணம் அவேக் நெட்வொர்க் கிடையாது. அது இயங்குற அடித்தளமான பாலிகன் செயின்ல நடந்த ஒரு அப்டேட். ஆமா. மே 7 அதிகாலை நேரத்துல பாலிகன் நெட்வொர்க் அவங்களோட நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ மேம்படுத்துறதுக்காக ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த அப்டேட்னால என்ன நடந்தது? அதோட மிக முக்கியமான விளைவு என்னன்னா, ஒரு பிளாக் உருவாகுற வேகம் 2 வினாடியிலிருந்து 1.75 வினாடியா குறைக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன மாற்றமா தெரியலாம். ஆ, ஒரு வினாடியில 4ல ஒரு பங்கு நேரம் தான் குறையுது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு தொழிற்சாலையில இருக்கிற கன்வேயர் பெல்ட்டோட வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். முன்னாடி 2 வினாடிக்கு ஒரு பொருள் வெளியே வந்துச்சு, இப்போ 1.75 வினாடியிலே வந்துடுது. வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அந்த வித்தியாசம் பெருசா தெரியாது. ஆனா நாள் முழுக்க கணக்கிடும்போது இது ஒரு பெரிய வேக அதிகரிப்பு இல்லையா? நிச்சயமா. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க நிஜ உலக கடிகாரத்த வச்சு இந்த 0.25 வினாடிய பார்க்க கூடாது. அப்படியா? வேற எப்படி பார்க்கணும்? பாலிகன் மாதிரி ஒரு நெட்வொர்க்ல ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான பிளாக்குகள் உருவாகுது. உலகெங்கிலும் நடக்கிற லட்சக்கணக்கான பரிவர்த்தனைகள் இந்த பிளாக்குகள்ல தான் சேமிக்கப்படுது. ஓஹோ. ஒவ்வொரு பிளாக்குக்கும் அந்த 1/4 வினாடி மிச்சப்படுத்தப்படுது அப்படின்னா, ஒட்டுமொத்த நெட்வொர்க்கோட தரவு பரிமாற்ற திறன், அதாவது த்ரூபுட், பல மடங்கு உயருது. அதாவது நெரிசல் அதிகமா இருக்கிற ஒரு ஹைவேல சுங்கச்சாவடியில வண்டிகள் நிக்கிற நேரத்தை லேசா குறைச்சா கூட எப்படி டிராஃபிக் கிளியர் ஆகுமோ அந்த மாதிரி நெட்வொர்க் நெரிசல் குறையுதுன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இதனால பரிவர்த்தனை வேகம் அதிகரிக்கும், சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்டா செயல்படும். பிளாக்செயின் உலகத்துல இது ஒரு மாபெரும் பாய்ச்சல்னு தான் சொல்லணும். ரைட். இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. பாலிகன் நெட்வொர்க் வேகம் அதிகரிச்சிருச்சு, அது சந்தோஷம். ஆனா இதனால அவேக் ஈகோசிஸ்டம் ஏன் தங்கள மாத்திக்கணும்? அது ஒரு முக்கியமான கேள்வி. பாலிகன் அவங்க பாட்டுக்கு வேகமா இயங்கிட்டு போகட்டுமே. அவேக் ஏன் இந்த டைனாமிக் சிங்க்ரோனைசேஷன், அதாவது இந்த ஒத்திசைவு வேலைகளை செய்யணும்? இத புரிஞ்சுக்க நம்ம பிளாக்செயினோட அடிப்படை கட்டமைப்புக்குள்ள போகணும். அவேக் ஈகோசிஸ்டம்ல இயங்குற ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் எல்லாமே பாலிகனை அடித்தளமா வச்சுதான் இயங்குது. ஓகே. பாலிகன்கிறது ஒரு ரயில் ட்ராக் மாதிரி, அவேக்ங்கிறது அதுல ஓடுற ரயில் மாதிரி. ட்ராக்ல ஒரு மாற்றம் நடக்கும்போது ரயிலோட சக்கரங்களை அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலனா என்ன ஆகும்? சிஸ்டம் முரண்பட்டுடும், மொத்த செயல்பாடும் நின்னு போயிடும் இல்லையா? கண்டிப்பா. ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் எல்லாமே கணித அடிப்படையில ரொம்ப துல்லியமான நேர கணக்கீட்டுல இயங்குற டிஜிட்டல் இயந்திரங்கள். ஆமா. அடித்தள நெட்வொர்க் வேகம் அதிகரிக்கும் போது அவேக் தன்னோட உள்கடிகாரங்களை, அதாவது இன்டர்னல் கிளாக்க இந்த புது வேகத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கல அப்படின்னா பரிவர்த்தனைகள் தோல்வியடையும். அப்போ அந்த டைமிங் மெக்கானிசம் தானாகவே சிங்க்ரனைஸ் செய்யப்படுது. இது மனிதர்கள் மேனுவலா செய்யறது கிடையாது, சிஸ்டமே செஞ்சுக்குது. ஆமா, தானாகவே தகவமைச்சுக்குது. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவேக் தன்னை தகவமைச்சுக்கிட்டதன் நேரடி விளைவா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு.
அவேக்ல நடக்கிற டெய்லி ரீஃபேஸ் பிளாக் சைக்கிள் இப்ப முன்கூட்டியே நடக்குது. கரெக்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அதாவது முன்னாடி ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை நடந்துகிட்டு இருந்த ரீஃபேஸ் இப்போ ஒவ்வொரு 7 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம நேர்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துடலாம். இந்த ரீஃபேஸ் அப்படின்னா என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, ரீஃபேஸ் அப்படின்றது ஒரு டோக்கனோட மொத்த சப்ளைய மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி அல்கோரிதம் மூலமா தானாகவே அட்ஜஸ்ட் பண்ற ஒரு முறை. ஓகே. இது நடக்கும்போது பயனர்களோட வாலெட்ல இருக்கிற டோக்கன்களின் எண்ணிக்கை எந்த ஒரு பரிவர்த்தனையும் இல்லாமலேயே தானாகவே கூடும் அல்லது குறையும். அவேக் உறுப்பினர்களுக்கு இது ஒரு முக்கியமான பொருளாதார நிகழ்வு. இது ஷேர் மார்க்கெட்ல கொடுக்கிற டிவிடெண்ட் மாதிரியோ அல்லது ஸ்டாக் ஸ்பிளிட் மாதிரியோ ஒரு விஷயம். ஆமா, கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். சரி, அது 8 மணி நேரமா இருந்தது 7 மணி நேரமா குறைஞ்சிருக்கு. இதுல நேர்கள் சார்பா நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நெட்வொர்க் வேகம் அதிகமானா ரீஃபேஸ் டைமை ஏன் குறைக்கணும்? அது பழையபடியே 8 மணி நேரமாகவே இருந்தால் என்ன பிரச்சனை வந்துடும்? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் ஆன் செயின் லாஜிக்கும் நிஜ உலக கடிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பிளாக் செயினுக்குள்ள நாம கையில கட்டியிருக்க கடிகாரம் கிடையாது. ஆப்பிள் சர்வர்ல இருந்தோ கூகுள் சர்வர்ல இருந்தோ நேரத்தை வாங்குனா அது பரவலாக்கப்பட்ட அமைப்பாவே இருக்காது. ஆமா, யாராவது அந்த சர்வரை ஹேக் செஞ்சா மொத்த பிளாக் செயினும் தப்பான நேரத்தை காட்டும். எக்ஸாக்ட்லி. அதனால பிளாக் செயின் தனக்குள்ள நேரத்தை எப்படி கணக்கிடுது தெரியுமா? பிளாக்குகளின் எண்ணிக்கையை வச்சுதான். ஓ, பிளாக் கவுண்ட் வச்சு கணக்கிடுதா? ஆமா. உதாரணத்துக்கு ஒரு ரீஃபேஸ் நிகழ 14,400 பிளாக்குகள் உருவாகணும் அப்படின்னு அவேக் சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, 14,400 பிளாக்குகள். முன்னாடி பாலிகான் நெட்வொர்க்ல ஒரு பிளாக் உருவாக 2 வினாடிகள் ஆச்சு. அப்போ 14,400 பிளாக்குகள் உருவாக சரியா 28,800 வினாடிகள் ஆகும். ஒரு நிமிஷம், நான் மனக்கணக்கு போட்டுக்கிறேன். 28,800 வினாடிகளை மணி நேரமா மாத்துனா சரியா 8 மணி நேரம் வருது. கரெக்ட். இப்போ பிளாக் உருவாகிற நேரம் 1.75 வினாடியா குறைஞ்சிருச்சு இல்லையா? ஆமா. அப்போ அதே 14,400 பிளாக்குகள் உருவாகிற நேரத்தை இப்போ கணக்கிட்டு பாருங்க. 14,400 1.75 பெருக்குனா 25,200 வினாடிகள் வருது. இத மணி நேரமா மாத்துனா வாவ், சரியா 7 மணி நேரம். இதுதான் இந்த மேஜிக். அவேக் தொழில்நுட்ப குழு ரீபேஸ் நடக்கிற பிளாக்குகளின் இலக்கை மாத்தவே இல்ல. பிளாக் உருவாகும் வேகம் அதிகரிச்சதால சிஸ்டம் அந்த இலக்கை சீக்கிரமாவே தொட்டுடுது. அப்போ இத மாத்தி நம்ம கடிகார நேரத்துக்கு ஏத்த மாதிரி 8 மணி நேரம்னு செட் பண்ண நினைச்சா அது ஒட்டுமொத்த ஆன்-செயின் சிஸ்டத்தோட நிலைத்தன்மையை குலைச்சிடும். கண்டிப்பா. அந்த மூல ஆதாரத்துல சொல்லிருக்க கண்டினியூட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஓவரால் ஆன்-செயின் ஆபரேஷனல் லாஜிக் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கான உண்மையான அர்த்தம் இதுதான். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அடித்தளத்துல பிளாக்குகள் வேகமா உருவாகும்போது ரீவேஸ் அமைப்பும் அதே வேகத்துக்கு ஈடு கொடுத்தால் மட்டுமே ஒட்டுமொத்த சிஸ்டமும் சீராக இயங்கும். இல்லைன்னா நெட்வொர்க் ஒரு வேகத்திலையும் அவேக் வேறொரு வேகத்திலையும் இயங்கி குழப்பம் வந்துடும். ஆமா, அவுட் ஆஃப் சிங்க் ஆயிடும். அதனாலதான் இந்த மாற்றம் ரொம்ப அவசியம். தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண அவேக் குளோபல் கம்யூனிட்டி உறுப்பினருக்கு இதனால அன்றாட பயன்பாட்டுல என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நெட்வொர்க் வேகம் மாறினதுனால அவேக்கோட டெக்னிக்கல் டீம் நிறைய அப்டேட்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேக் எண்ட்ல வேலை நடக்குது. ஆமா, கான்ட்ராக்ட் மாடியூல்ஸ் மற்றும் ஃபங்க்ஷனல் சிஸ்டம்ஸ்க்காக கம்பேட்டிபிலிட்டி ஆப்டிமைசேஷன் வேலைகளை பின்னாடியில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நாம் ஒரு நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த சாலையை அகலப்படுத்தும் பணியும் நடப்பது போல இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். பயணம் தொடரும். ஆனா சில இடங்களில் வண்டியை சற்று மெதுவாக ஓட்ட வேண்டியிருக்கும் இல்லையா? உதிரி பாகங்கள் அப்டேட் ஆகும்போது யூசர்ஸ் கொஞ்சம் சுணுக்கத்தை உணர்வாங்க. கண்டிப்பா. ஈகோசிஸ்டம் தொடர்ந்து இயல்பாக செயல்பட்டாலும் இந்த அப்கிரேட் நடக்கும் நேரத்துல சில பக்கங்கள், அதாவது பேஜஸ், தற்காலிகமாக மெதுவாக செயல்படலாம். இல்லனா சில ஃபங்க்ஷன்ஸ் லோடாக தாமதமாகலாம். ரைட். ஒரு சின்ன எரர் காட்டலாம். இது பழைய சிஸ்டமும் புது வேகமும் ஒன்னோட ஒன்னு சுமூகமா பேசுறதுக்காக நடக்கிற ஒத்திசைவு தான் காரணம். அப்போ நேயர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு சில நேரங்களில் ஆப் மெதுவாக வேலை செய்வது போல தோன்றினால் தயவு செய்து பதற்றம் அடைய வேண்டாம். அது இந்த மெயின்டெனன்ஸ் வேலையால தான் நடக்கிறது. எக்ஸாக்ட்லி.
யூசர்ஸோட ஃபண்ட்ஸ் எல்லாமே பாதுகாப்பா தான் இருக்கு, ரீபேஸும் கரெக்டா நடக்குது. ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆமா, இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த தற்காலிக சுணக்கம் என்பது எதிர்காலத்தின் மிகப்பெரிய மேம்பாட்டிற்கான ஒரு சிறிய விலைதான் சொல்லலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அவேக் குழுவும் ஒட்டுமொத்த சிஸ்டமும் நார்மலா இயங்குகிறது அப்படின்ற உறுதியை டாக்குமெண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஆமா, லைவ் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணாம அப்டேட் செய்யறது ஒரு பெரிய டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட். சோ நாம இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஆதாரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களை நேயர்களுக்கு சுருக்கமா தொகுத்து வழங்கிடலாம். கண்டிப்பா 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. முதல் பாயிண்ட், பாலிகன் நெட்வொர்க் வேகம் அதிகரிச்சிருக்கு. ஒரு பிளாக் உருவாகிற நேரம் 2 நொடியிலிருந்து 1.75 நொடியா குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், அவேக் ஈகோ சிஸ்டம் அதற்கேற்ப தன்னை தானாகவே சிங்க்ரோனைஸ் செய்து கொண்டது. மூணாவது, இதன் விளைவாக நமக்கு ஃபாஸ்டர் ரீபேஸ் சைக்கிள் கிடைத்துள்ளது. அதாவது 8 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரமாக குறைஞ்சிருக்கு. மற்றும் நாலாவது, இந்த அப்டேட்ஸ் எல்லாமே சேர்ந்து பெட்டர் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஸ்டெபிலிட்டியை, அதாவது சிறந்த செயல்பாடும் நிலைத்தன்மையும் உறுதி செய்யுது. ரொம்ப தெளிவான சம்மரி. விவாதத்தை முடிக்கும்போது நேயர்கள் சிந்தித்து பார்க்க ஒரு விஷயத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. பிளாக் செயின் உலகில் வெறும் 0.25 வினாடி நேரம் மிச்சப்படுத்தப்படுவது கூட ஒரு முழு ஈகோசிஸ்டமின் வடிவமைப்பையே மாற்றி அமைக்கிறது என்பதை இன்று பார்த்தோம். ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நேரம் என்பது நம்முடைய நிஜ உலகில் கடிகார முட்களைப் பொறுத்து ஒரு விதமாகவும், இந்த பரவலாக்கப்பட்ட தொழில்நுட்ப உலகில் பிளாக்குகளின் வேகத்தை பொறுத்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கணக்கீடாகவும் இருப்பது வியப்பாக இல்லையா? உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம்தான். எதிர்காலத்தில் நெட்வொர்க் வேகம் இன்னும் அதிகரிக்கும்போது இந்த ரீஃபேஸ் சைக்கிள்கள் நமது கடிகார நேரத்தையே கேலி செய்யும் அளவுக்கு மாறிவிடுமா? ஒரு நாளுக்கு எத்தனை சுழற்சிகள் நடக்கும்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாத அளவுக்கு மாறுமா? சற்று சிந்தித்துப் பாருங்கள். சூப்பரான ஒரு கேள்வி. இது டெக்னாலஜியோட அடுத்த பரிணாமம். ஆமா, இந்த சிந்தனையோடு நமது நேயர்களை தொடர்ந்து அறிவைத் தேட ஊக்குவித்து இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.